வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கும்ப லக்ன அன்பர்களுக்கு பிப்ரவரி 20 முதல் மார்ச் 4 வரை உள்ள 14 நாட்களுக்கு நம்மளுடைய கும்ப லக்னத்துல போயிட்டு இருக்கிற சனி பகவானோட சூரியன் சேர்க்கை பெறுகிறார், கிரக யுத்தம் பெறுகிறார் என்பதற்கான பதிவு. நம்முடைய லக்னாதிபதியே சனி பகவான் தான். அவர் ராகுனுடைய சதய நட்சத்திரத்துல இருக்கார். நம்மளுடைய லக்னத்துல 3 நட்சத்திரம் இருக்கு. அது அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அதனால நீங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்தை நினைச்சு குழம்பிக்க வேண்டாம். என்னுடைய பதிவுகளில் எல்லாம் நட்சத்திரம் போடுவதற்கு காரணம் அந்த லக்ன புள்ளியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான். அந்த லக்னம் என்பது கும்பம் அப்படின்னு சொன்னாலும் அது அவிட்டத்துல இருக்கா, சதயத்துல இருக்கா, பூரட்டாதியில இருக்கா அப்படின்ற ஒரு டெப்தான ஒரு கண்ணோட்டம் நமக்கு தேவை. ஏனென்றால் அந்த 3 நட்சத்திரங்களும் 3 கிரகங்களை நமக்கு அடையாளம் காட்டுகின்றன. அவர்களுடைய குணங்களை நாம் பெற்றிருப்போம். இதுதான் டெப்தா பார்க்குற மெத்தட். இப்போ இதுல சனி பகவான் நமக்கு ராகு மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு லக்னத்துல. இப்ப சூரியன் இந்த 20ஆம் தேதி ஜாயின் ஆகிறாரு. அந்த ராகு நட்சத்திரத்துல ஜாயின் ஆகிற அந்த 14 நாட்களை மட்டும்தான் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். காரணம் 30 நாட்கள் மாசி மாதம் முழுக்க சூரியன் கும்பராசியில இருந்தாலும் கூட அது 30 நாட்களும் சனியோட சேர்ந்து விட்டதாக நம்ம பலன் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நட்சத்திரத்தின்படித்தான் கிரகங்கள் பலன்களை தருகின்றன. அந்த ஒரே நட்சத்திரத்துல சேரும்போது தான் அது கிரக சேர்க்கையின் பலனை தரும். இப்ப இந்த இடத்துல கிரக சேர்க்கை நன்மையா இல்லை. ஏன் அப்படின்னா 2 பேரும் எதிர்ப்பு கிரகங்கள், பகை கிரகங்கள். அதனால யுத்தம் செய்கின்றன. நமக்கு லக்னம் என்பது சனியாக இருந்தாலும் நமக்கு லக்னத்துல உள்ள நட்சத்திரமான ராகு அப்படிங்கிறவர் நம்மளுடைய சுபாவத்தை குறிக்கிறார். அந்த ராகு என்பவர் யாருன்னா எப்பவுமே ஒரு பிரம்மாண்டமான கற்பனைகளையும் அதீதமான முயற்சிகளையும் வேகமான ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட இதுல இந்த சனி போய் நிற்கும் போது அப்ப என்ன ஆகும்னா ஆசைகள், திட்டங்கள் வலுத்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு என்ன வகையில நம்ம முன்னேறலாம், என்ன வகையில நமக்கு டெவலப் ஆகலாம், எப்படியாவது ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்ற அந்த உந்துதலை ராகு வளர்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் சனியினுடைய தன்மை என்ன? மந்தம், நிதான போக்கு, யோசித்து முடிவெடுத்தல், இருக்கிறத வச்சுக்கிட்டு போதும் அப்படின்னு பார்க்குற மனோபாவம். இதுல தான் இந்த சனி ராகுனுடைய தொடர்புல இப்படி போயிட்டு இருக்கும்போது 7ஆம் அதிபதியான சூரியன் இங்க ஜாயின் ஆகிறார். இந்த 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம யாருக்கிட்ட எல்லாம் பழகுறோம், கணவன் மனைவி, குடும்ப உறவு, நண்பர்கள், கஸ்டமர்கள், டெய்லி சந்திக்கக்கூடிய நபர்கள், நமக்கு போட்டியாளர்களாக இருக்கிறவர்கள், இது எல்லாமே 7ஆம் இடம். அப்படிப்பட்ட கிரகம் அரசு கிரகமாக சூரியனாக அவர் லக்னத்துல சனி கூட சேர்றாரு. அப்ப என்ன ஆகும்னா நாம நல்லா தான் பேசுவோம், அவங்க நம்மளை நல்லா புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், அவங்க நம்மளை ட்ரீட் பண்ற விதம் நமக்கு ப்ராப்ளமா இருக்கும். அது ஒரு கணக்குல நாம எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு லக்னம் கும்பமாக இருக்கும்போது விரையாதிபதியும் சனிதான். நமக்கு 12ஆம் இடத்துலதான் சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 12ஆம் இடம் தான் செலவுகளை குறிக்கிறது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப அந்த செலவுக்குண்டான கான்செப்டையும் சூரியன் வச்சிருக்காருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். 4, 8, 12 அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க்கு, அதீத உழைப்பினால கஷ்டப்படுறது, அதீத செலவுகளை செய்து நஷ்டப்படுறது. இப்படிதான் அந்த கான்செப்ட் சூரியனுக்கு நமக்கு. அப்ப அவர் சேர்றதுனால என்ன ஆகும்? முடிஞ்ச அளவு செலவுக்கு வழிவகுத்துருவார்.
அப்ப தட்டுப்பாடு ஏற்படும். திடீர் செலவுகள்னால தடுமாற நேரிடும்ங்கிறதுனால கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிக்கிறது நல்லது. அல்லது நம்ம வந்து தேவையில்லாத செலவுகள்னு எதையாவது நினைச்சிருந்தா அதை அவாய்ட் பண்ணி நாம நினைச்சிருப்போம் அது தேவையான செலவு தான் அப்படின்னு. ஆனா அதனுடைய நடைமுறைப்படுத்தும் போது சிக்கலாகும் போது என்ன ஆகும்னா அது வீண் விரயமா மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே எத்தனை பேருக்கு வீண் விரயமா போயிடும். முதலீடு பண்ணலாம்னு ஆசைகள், வார்த்தைகள், நம்பிக்கைகள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணி திடீர்னு போட்ட பணம் காணலைங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? 12ஆம் பாவம் என்பது முதலீடையும் வச்சிருக்கிறது. முதலீடு மூலமாக நான் செலவு பண்றேன்னு பண்றது. அப்ப நம்ம பணத்தை லாக் பண்ற வேலையை அங்க பண்றாங்க. இந்த 2 காரக பேஸையும் இந்த சூரியன் சனி சேர்க்கை வச்சிருக்கிறதுனால முதல்ல நம்ம சிந்தனையை வந்து சீர்படுத்தி வச்சுக்கணும். ஏன் நமக்கு புதிய திட்டங்கள், ஏன் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான வேலைகள் அப்படிங்கிறதுல முதல்ல கிளாரிட்டியா இருக்கணும். தொழில் சார்ந்து அதே போலதான் உறவுகள் சார்ந்த, அதாவது அந்த விசேஷம் பண்ணலாமா இந்த விசேஷம் பண்ணலாமாங்கிறத எல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுரும். அதனாலேயும் அந்த செலவுகள் வந்து அகலக்கால் வைக்க வேண்டி வந்துடும். நாம நினைச்சிட்டு இருப்போம் அது சுப செலவுன்னு. அது வந்து நமக்கு ரொம்ப சங்கடத்தை தர்ற செலவா மாறி இருக்கக்கூடாது. இப்ப வைத்திய செலவு அது அத்தியாவசியமானது அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேரா இருந்துக்கிட்டு அதை எப்படி சிக்கனப்படுத்துறது, அதுக்கு வந்து எந்தெந்த சிகிச்சை முறைகளை மேற்கொண்டா அதுல விரயத்தை குறைக்கலாம், இப்படி பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கும்ப லக்னத்திற்கு இந்த 14 நாட்கள்ல அளவுக்கு மீறி ஒன்றும் நம்மளை ப்ராப்ளம் பண்ணிடாது. ஆனா நம்ம சிந்தனையில ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது இந்த 2 கிரக மோதல்கள். அந்த ஸ்ட்ரெஸ் எதை சார்ந்த அப்படின்னா நம்மளுடைய கையிருப்பு பணம், நமக்கு வரக்கூடிய செலவுக்குண்டான ஒரு பட்ஜெட், இதுதான் அந்த சிந்தனையில கிளாஷிங் ஆகுது. அதுபோக கணவன் மனைவி ஒற்றுமை, அதுல கருத்து மோதல் எப்படி ஏற்படும்னா ஒருவர் கருத்தை ஒருவர் மறுக்கிறது, அந்த கருத்தை வந்து பிடிக்கலைன்னு சொல்றது. இதன் மூலம் அந்த 14 நாட்கள்ல ஒரு முடிவுக்கு வராமல் எடுத்துக்கிட்டே போகும். அப்ப அது ஒரு கான்செப்ட் நாம புரிஞ்சு நடந்துக்கணும். தந்தை மகன் உறவுகள், அது நம்ம குழந்தையாக இருக்கட்டும், உங்களுடைய தகப்பனராக இருக்கட்டும், இது சார்ந்து அந்த உறவுகளில் வரக்கூடிய சங்கடங்களை தவிர்த்துக்கணும். இப்ப நமக்கு அதிகப்படியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வேலைக்கே யாராவது சதி பண்றாங்களா, இடைஞ்சல் பண்றாங்களா, அல்லது நம்மளை பத்தி ஏதாவது கோல் மூட்டுறாங்களா, அந்த வேலையிலிருந்து நம்மளை விடுவிக்கிற அளவுக்கு ஏதாவது பண்றாங்களாங்கிறதுலையும் எச்சரிக்கை தேவை. இது மாதிரியான விஷயங்களில் கருத்து செலுத்துவது தான். மற்றபடி ஒவ்வொருவருடைய லக்னத்துக்கும் இந்த சூரியன் சனி என்பவர் அவங்க திசா புத்தி அந்தரங்களாக வரும்போதுதான் அதனுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துவார்கள். வேற திசா புத்தி அந்தரங்கள் வரும்போது இது வந்து சாதாரண ஒரு சிந்தனை சிதறல்களாக போயிடும். பெரிய நிகழ்வுகளாக மாறுவது திசாபுத்தி அந்தரத்துல வேலை செய்யணும். அது நாம சொல்ற மாதிரி 2 கிரகமுமே கெட்டது செய்யறதுக்கு நம்ம ஜாதகத்துல ஒரு அதிகாரம் வாங்கி இருக்கணும். அதையெல்லாம் நீங்க வந்து பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தின் மூலம் நீங்க ஜாதகம் கணிச்சு உபநட்சத்திர ரீதியில பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.